இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூமி செலக்ட் ஆயிட்டியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் 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 मिस्टर कृष्ण प्रसाद 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 பூமியை கூட உங்களுடைய திருட்டு கேங்ல மெம்பரா மாத்தி வச்சிருக்கீங்களே, அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இதுல அங்கிள் தப்பு எதுவும் இல்ல. Shut up. You just shut up. என்ன கிருஷ்ண பிரசாத், மனுஷங்களை ஏமாத்தி படைக்கிறத நீ இன்னும் மாத்திக்கவே இல்லல்ல? உன்னுடைய சுகத்துக்காக கட்டின பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் நடு ரோட்ல விட்டுட்டு ஏமாத்திட்டு போனியே. இப்ப அந்த ஏமாத்துற வேலைய பூமி கூட சேர்த்து எல்லாருக்கும் கத்து கொடுக்குறியா? You bloody cheater! 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 சி, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கிறத விட சாகிறதே பெட்டர். செத்து போ, செத்து போ, செத்து போ, செத்து போ, செத்து போ, செத்து போ. சொல்லுமா. சாரி மாமா, என்னால நீங்க திட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா. பூமி அழாதமா. அவன் என்ன திட்டுறது ஒண்ணும் எனக்கு புதுசு இல்லையே. அவ சொன்ன மாதிரி இப்பவே என்னால செத்து போக முடியும். ஆனா எனக்கு தெரியாமலேயே அந்த அபூர்வா சொன்னதுனால உனக்கு நான் கெடுதல் பண்ணிருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமலேயோ உன் அம்மாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டமா. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே லட்சியம் உன்னை எப்படியாவது உன் குடும்பத்தோட ஒண்ணு சேர்க்கணும். அதே மாதிரி ககனை உன் கூட சேர்த்து வைக்கிறது தான். அதே மாதிரி உன்னை இந்த குடும்பத்தோட வாரிசாக்கணும். இது எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா செத்து போயிடுவோமா. இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. பூமி அழாதமா, நான் சொல்றத கேளு. முதல்ல நீ வீட்டுக்கு வாமா. நான் தான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னலம்மா, நீ அவன் கூட போனீனா சந்தோஷமா இருப்பேன்னு. நீதான் என் பேச்சு கேட்கல. ஆனா இப்ப நீ அவன்கிட்ட சேர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இல்லாம போயிடுச்சேமா. இல்ல மாமா, அப்படி சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நிஜமாவே அவரை சந்திக்கிற எல்லா வழியும் மூடிருச்சுன்னா அன்னைக்கு நீங்க எல்லாரும் என் பொண்ணத்தை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போவீங்க மாமா. ஐயோ, அப்படிலாம் பேசாதமா. நான் சொல்றது கேளு. முதல்ல நீ வீட்டுக்கு வாயேன். நான் வரேன் மாமா. இன்னொரு தடவை கடைசியா முயற்சி பண்ணிட்டு தான் வருவேன். அவ அப்படி என்ன வேலை கேட்டுட்டா? உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு பிஏ வேலை. அவ கேட்டிருந்தா அந்த சரத் சந்திரா அந்த மாதிரி எவ்வளவோ கொடுத்திருப்பாரு. நீங்க கொடுக்கிற அந்த 4 காசை விட 3 மடங்கு அதிகமாவே கொடுப்பாரு. அப்புறம் ஏதோ சொன்னீங்களாமே,
டிகிரி கூட படிக்கலையா? டிகிரி படிக்கலன்னா என்ன? அவ போய் எனக்கு வேலை வேணும் அப்பான்னு கேட்டா அவ அப்பா கம்பெனிக்கு அவளை சிஇஓ கூட ஆக்குவாரு. அப்படி பார்த்தா உங்க கம்பெனிய விட 10 மடங்கு அதிகம். அதுதான் அவளோட தகுதி. அப்புறம் என்ன, அங்கே போ சொல்லு. அவ அதை பண்ண முடியாம தான் உங்களை தேடி வந்தா நினைச்சீங்களா? அவ அந்த வீட்ல இருந்து எதிர்பார்க்கறது அவரோட பாசத்தை மட்டும்தான். அதை தவிர அவங்க சொத்தோ பத்தோ அவ எதிர்பார்க்கல. அங்கேயே ஏதாவது வேலை கேட்டா சொத்தெல்லாம் அமுக்கிறதுக்கு இவ நடிக்கிறான்னு அந்த அபூர்வா மாதிரி ஆளுங்க நினைப்பாங்கன்னு பயந்துதான் தன்னோட சுயமரியாதைய காப்பாத்திக்கிறதுக்காக உங்களை தேடி வந்தா. தேடி வந்ததுக்கு ரொம்ப நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு அவளோட உயிரை பணைய வச்சதுக்கு அவளுக்கு இதெல்லாம் கண்டிப்பா தேவைதான். உண்மையிலேயே பூமி தன்னுடைய சுயமரியாதைக்காக தான் என்கிட்ட வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாளா? இல்ல அவ உயிரை விடணும்னு நினைச்சது உன் உயிரை காப்பாத்துறதுக்கு நினைச்சியா? சமூகத்துக்கு முன்னாடி நான் ஒரு குற்றவாளியா நிக்க கூடாதுன்றதுக்காகத்தான் உனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கா. நீ அடைக்காலம் தான் கொடுத்த. நான் என்னோட வீட்டுல என் பொண்ணுங்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்க. சோறு போட்டுங்கிற அதிகாரத்துல என்ன வர சொன்னா தலை குனிஞ்சுக்கிட்டு உங்க மனைவியாவோ உங்க மருமகளாவோ உனக்கு அண்ணியாவோ என்னால வர முடியாது. என்ன பழி வாங்கறதுக்காக இந்த சரத் சந்திரா பூமியை நடுவுல வச்சுக்கிட்டு ஏதாவது பிளான் பண்ணிருக்கானா? அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நான் பூமிக்கு இங்க வேலை கொடுக்கறது தான் சரியா இருக்கும். எஸ். மறுபடியும் எதுக்கு வர சொன்னீங்க? இன்னும் திட்ட வேண்டியது ஏதாவது பாக்கி இருக்கா? திட்டிருங்க, கேட்டுட்டு கிளம்பிடுறேன். கேட்டுட்டு கிளம்பிடுறியா? இல்ல கொஞ்சம் கேரேஜ்லயும் போட்டு எடுத்துட்டு போறியா?